إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم. كان النبي صلى الله عليه وسلم يتعبد من موت الفجأة وكان يعجبه أن يمرض قبل أن يموت. صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உடைய பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அளப்பெரும் அருளும் அண்ணன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மரணமும் மன நிம்மதியாய் அமைய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நேற்று மதியம் சரியாக 1:38 மணி அளவில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் விமான நிலையத்தில் இருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட 5 நிமிடங்களுக்கு பிறகு திடீரென்று மேகானி நகர் பகுதியிலே விழுந்து விபத்திற்குள்ளான தகவலை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். விமானிகள் உட்பட அந்த விமானத்தில் பயணம் செய்த 242 நபர்களில் 241 நபர் உயிரிழந்து விட்டதாக ஏர் இந்தியா விமானம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஒரே ஒரு நபர் மட்டும் காயங்களோடு உயிர் பிழைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உயிரிழந்த நபர்களின் குடும்பங்களுக்கு இறைவன் மன ஆறுதலையும் சிறந்த பகரத்தையும் தந்தல் புரிவானாக. உண்மையிலேயே இந்த விபத்து இந்தியா முழுவதும் ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்களை கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது. ஒரு விமானம் கீழே விழுந்து நொறுங்கி எரிந்து அதில் பயணமான அத்தனை நபர்களும் ஒரு நபர் தவிர இறந்து போன தகவல் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடையை கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர்களே, மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு. திருமறையில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். பிறந்துவிட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் அது மரணத்தை சுவைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் மரணம் உண்டு. எல்லா படைப்பினங்களுக்கும் அழிவு உண்டு. மரணமே இல்லாத, அழிவே இல்லாத நித்திய ஜீவன் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவர் என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலா மட்டும்தான், இறைவன் மட்டும்தான். இறைவனை தவிர இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கும் மரணம் என்பது, அழிவு என்பது ஒரு நாள் கண்டிப்பாக ஏற்படும் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் மிக தெளிவாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இன்று
எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மரணம் வந்துவிடக்கூடாது, இன்னும் உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட மரணம், ஃபஇன்னஹு முலாகீக்கும், நிச்சயமாக அது உங்களை சந்திக்கும், அது உங்களை வந்தடையும். அப்ப மௌத்தை விட்டும் யாரும் தப்ப முடியாது. ثم تردون الى عالم الغيب والشهاده, பிறகு மறைவான விஷயத்தையும் பகிரங்கமான விஷயத்தையும் அறிந்தவனான அல்லாஹு தஆலாவின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். فَيُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ, நீங்கள் உலகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த அமல்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தெரியப்படுத்துவான். இந்த திருமறை வசனத்துல இரண்டு செய்தி அல்லாஹ் தஆலா அழுத்தமாக பதிவு செய்கிறான். ஒன்று, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தாலும், எவ்வளவு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருந்தாலும், உங்கள் உடலை எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்து கொண்டாலும் மரணம் வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பா வரும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மரணமானவுடன் உங்களுடைய அத்துணை காரியங்களும் அத்தோடு முடிவுற்று விட்டது என்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அதன் பிறகுதான் உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. அதன் பிறகுதான் உங்களுக்கு ஜஸா, கூலி கொடுக்கப்படும். உலகத்தில் நாம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தோமோ அந்த அனைத்து அமல்களை பற்றி அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான். நாம் தவறாக பொய்யாக தகவல் சொன்னால் எது நடந்ததோ எது உண்மையோ அதை அல்லாஹ் தெரியப்படுத்துவான். நீ இப்படித்தான் பேசினாய், நீ இப்படித்தான் நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் தஆலா தகவல் தெரிவிப்பான். நாம் செய்த அமல்களை அடிப்படையாக கொண்டு நமக்கு கூலி கொடுக்கப்படும். நல்ல அமல்கள் அதிகமாக செய்திருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலியும் மகிழ்ச்சிக்குரியதாக, சந்தோஷத்திற்குரியதாக இருக்கும். உலகத்தில் வாழ்கிற பொழுது பாவங்கள், குற்றங்கள், அநியாயங்கள், அட்டுழியங்கள் அதிகமாக செய்திருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்பதும் ரொம்ப மனவேதனைக்குரியதாக, கஷ்டமானதாக இருக்கும். சங்கமித்தவர்களே, இன்னொரு திருமறை வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக பேசுகிறான். وَلَن يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا, அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதனுடைய தவணை வந்ததற்கு பின்னால் பிற்படுத்த மாட்டான். தவணை வந்துவிட்டால் கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு நாம் சென்றுதான் ஆக வேண்டும். தவணை வராவிட்டால் உலகத்தில் யாரும் நம்ம எதுவும் செய்துவிட முடியாது. இதுதான் இந்த ஆயத்தினுடைய கருத்து. பாருங்களேன், 242 பேர் பயணம் பண்ணி போயிருக்கிறாங்க. விபத்து ஏற்பட்டால் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிப்பெண்கள் உட்பட, விமான பணிப்பெண்கள் உட்பட இறந்து போனார்கள். விபத்து ஏற்பட்டு விட்டால் முன்னெச்சரிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முற்றும் அறிந்த, நன்கறிந்த விமானிகள் உட்பட இறந்து போனார்கள். அதில் பயணம் செய்த ஒரே ஒரு பயணி உயிர் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தவணம் வரலங்க, அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வரல. எனவே அவர் 100 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் மரணமாகாமல் எழுந்து சென்று கொண்டே இருக்கிறார். தவணை வராமல் மரணம் என்பது வராது. இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்தால்தான் மரணம் வரும். நான் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ காட்சி பார்த்தேன். ஒரு ஊர்ல, அது மலை கிராமம், மலைகள், காடுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல கடைகள் இருக்கக்கூடிய பகுதியில, கடைக்கு வெளியே யாரோ ஒரு ஏழை மனிதர் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். இரவு நேரத்தில் பசியோடு ஒரு சிங்கமோ அல்லது சிறுத்தையோ அவ்வழியாக வருகிறது. இவனை பார்க்கிறது.
இவனுக்கு அருகாமையில் அவரை முகர்ந்து பார்க்கிறது. அவன் உயிரோடு தான் இருக்கிறான், மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறான், கைகளை அசைக்கிறான். அது அவனை கடந்து சென்று விடுகிறது. மீண்டும் வருகிறது, மீண்டும் அருகாமையில் முகர்ந்து பார்க்கிறது, மீண்டும் கடந்து சென்று விடுகிறது. அது தன் உணவு பசிக்காக வேண்டி ஏதாவது கிடைக்காதா என்னது தெரு முழுவதும் அழைக்கிறது. இரவு நேரத்திலே கடைகள்லாம் மூடி இருக்கிறது, வீடுகள்லாம் மூடி இருக்கிறது. ஒரே ஒரு மனிதன் அவன் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான், நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அருகாமையில் வந்த அந்த வனவிலங்கு அவனை உண்ணாமல் அவனை கடந்து செல்கிறது. அந்த காட்சியை பார்த்தவுடன் இந்த எண்ணம் தான் வந்தது, வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. தவணை வராவிட்டால் ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது வராது. தவணை வந்துவிட்டால் மரணம் என்பது கண்டிப்பாக வரும். வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்டை பிராணி, ஒரு மானோ ஒரு முயலோ அதை கண்டு ஒரு சிங்கம் அல்லது சிறுத்தை விரட்டுகிறது. அது ஓடுகிறது, மிக வேகமாக ஓடுகிறது. துரத்தி சென்று பிடித்து அதை உணவாக உட்கொள்கிறது அல்லவா? அதனுடைய தவணை முடிஞ்சு சொன்னால் உணவா இரையாகும். தவணை வரவில்லை என்று சொன்னால் அது தப்பிச்சு போயிடும். இதுதான் யதார்த்தம். அன்பானவர்களே, மரணம் என்பது இரண்டு நிலைகளில் வரலாம். ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது இரண்டு நிலைகளில் வரலாம். ஒன்று, நோயுற்று பலகீனமடைந்து மரணத்தின் அறிகுறிகளை அறிந்து மரணமாகுவது. இத்தகைய மரணம் ரொம்ப நல்ல மரணம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட மரணத்தை பிரியப்பட்டிருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, வகான யுஜிபுஹு அன் யுமர்ரித கப்ல அன் யமூத. மரணமாகுவதற்கு முன்னால் நோய்வாய்ப்பட்டு பிறகு மரணமாகுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்படக்கூடியவராக இருந்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் வருது. என்ன காரணம்? நிறைய காரணம் உண்டு. நோய் ஏற்பட்டு பிறகு மரணமானால் நோயின் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நோயின் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்திற்கு நாம் பிரியலாம். இரண்டாவது, மரணத்தினுடைய அடையாளங்கள் நமக்கு தெரிந்தால் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போம், நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டோம், நம்ம பிழைக்க மாட்டோம், டாக்டரே சொல்லிட்டாரு, நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது என்பதை ஒரு மனிதன் அறிந்து விட்டால் தான் உலகத்தில் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட ஆரம்பித்துவிடுவான். ஒரு அடியான் மரணமாவதற்கு முன்னால் தௌபா செய்து பாவமீட்சி அல்லாஹ்விடத்தில் பெற்றுவிட்டால் அதன் பிறகு மரணமானால் அவனுடைய மரணம் அவனுக்கு சந்தோஷமாக அமையும். மூன்றாவது, மரணத்திற்கு முன்னால் வசியத் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வசியத் என்று சொன்னால் இறுதி உபதேசம். நான் மௌத்தானதற்கு பின்னால் என்னென்ன நல்ல காரியத்தை என்னுடைய சொத்திலிருந்து செய்யுங்கள், எனக்காக, என் சார்பாக, எனக்கு நன்மை கிடைப்பதற்காக வேண்டி என் சொத்திலிருந்து என்னென்ன நல்ல காரியத்தை செய்யுங்கள் என்று வசியத் செய்யலாம். வசியத் என்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நன்மையான காரியம். வசியத் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அதே போன்று சதகா செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் திடீரென்று வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்களுக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் சதகா செய்ய சொல்லியிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அவர்களுக்காக வேண்டி நான் சதகா செய்யலாமா என்று அவர் கேட்பார். ரசூலுல்லாஹி அவர்கள் ஆம் செய்யலாம் என்பதாக பதில் சொல்வார்கள். அப்ப சில நேரங்களில் மரணமாவதற்கு முன்னால் நாம் சதகா செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த சதகாவின் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொண்டு என்ன செய்யலாம், செல்லலாம். அதே போன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். நான் வஃபாத்தானதற்கு பின்னால் நீங்கள் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், வியாபாரத்தை எப்படி நடத்த வேண்டும், இன்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும்
என தன்னுடைய ஒட்டுமொத்த அனுபவங்களை தன்னுடைய சந்ததிகளுக்கு, தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழிகாட்டுதலாக அறிவுரை என்ன செய்யலாம், அவர் சொல்லலாம். தன்னுடைய சொத்துக்களை எப்படி உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூட அவர் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே பங்கு வைத்து கொடுத்து விடலாம். ஒரு சில குடும்பங்கள்ல அக்கா அம்மா இருக்கிற வரை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அக்கா அம்மா ஒப்பாதானதுக்கு பிறகு அந்த சொத்துக்களை பிரிப்பதிலே மனக்கசப்பு ஏற்பட்டு விடுகிறது, சண்டை சச்சரவு வந்து விடுகிறது, உறவுகள் கூட துண்டிக்கப்படக்கூடியதாக மாறிவிடுகிறது. தகப்பனார் ஹயாத்தா இருக்கிற பொழுதே தன் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு சரிசமமாக எப்படி பங்கு வைக்க வேண்டுமோ அப்படி அவர் பங்கு வைத்து கொடுத்து விட்டால் அவர்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் உலகத்தில் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இவரும் ஒரு காரணமாக அமைந்து விடலாம். யாருக்காவது உலகத்தில் வாழ்கிற பொழுது அநீதம் இழைத்திருந்தால் அந்த அநீதத்திற்கு ஒப்பாதாரருக்கு முன்னால் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் உலகத்தில் வாழ்கிற பொழுது யாருக்காவது அநீதம் அளித்திருந்தால் மரணமாதற்கு முன்னால் அதை இங்கே நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நாளை மறுமை நாள்ல உங்களிடத்தில் தீனாரோ திருகமோ இருக்காது. உலகத்தில் அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். யாருக்கான நாம் அநீதம் அளித்திருந்தால் அவரை கூப்பிட்டு சமரசமாக பேசி அவர் கேட்கக்கூடிய தொகையை கொடுத்து நிவர்த்தி செய்து விடலாம். இந்த நிவர்த்தி எங்க பண்ண முடியாது, மறுமையில பண்ண முடியாது. அதே போன்று ஃபர்தான இபாதத்துகள் மீதம் இருந்தால், நாம கடமையான தொழுகையை கதா வச்சிருக்கிறோம், மீதம் இருக்கிறது. கடமையான நோன்பை கதா வச்சிருக்கிறோம், மீதம் இருக்கிறது. கடமையான ஜகாத்தை இன்னும் கொடுக்க வேண்டிய பாக்கியம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த கடமைகளை மரணமாவதற்கு முன்னால் நாம் நிறைவேற்றி குறையில்லாமல் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யலாம், செல்லலாம். யாரையாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட அவர்களை வரவழைத்து பார்த்து சந்தோஷம் அடைந்து விட்டு செல்லலாம். சில நேரங்களில் சொல்லுவாங்கல்ல, இப்போ மொத்தா ரொம்ப முடியாம இருக்காங்கப்பா, நீ உடனே புறப்பட்டு வா, உன்னை பார்க்க வேண்டும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, கடுப்புலேயே தேடுதுன்னு சொல்றாங்க, நீ உடனே புறப்பட்டு வா, மூத்தாருக்கு முன்னால் உடைய பார்த்துட்டு மூத்தாவோன்னு ஆசைப்படுறாரு அத்தா சொல்லுவாங்க இல்லையா? உடனே மகனும் என்ன செய்வார், வெளியுள்ளது புறப்பட்டு வருவாரு, தகப்பனாரை பார்ப்பாரு, அவர் 4 வார்த்தை சந்தோஷம் பேசுவாரு. அப்புறம் மரணமானால் சந்தோஷமா மரணம் ஆவார். போறதுக்கு முன் நம்ம பிள்ளையை பார்த்துட்டோம், போறதுக்கு பேர பேரையை பார்த்துட்டோம். யாரையாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட அவர்களை வரவழைத்து கண்குளிர பார்த்து மனம் குளிர பேசி உரையாடி விட்டு இந்த உலகத்தை விட்டு செல்லலாம். யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியதிருந்தால் மரணமாறதுக்கு முன்னால் அந்த கடனை நிவர்த்தி செய்துவிட்டு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விட்டு செல்லலாம். அல்லது குறைந்தபட்சம் இன்னும் நபர்களுக்கு இந்த தொகை நான் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, நான் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழக்கூடிய சூழ்நிலை எனக்கு தெரியவில்லை, திடீரென்று மரணமானால் நான் கொடுக்க வேண்டிய கடனை என்னுடைய இந்த சொத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பை நாம் சாட்டி விட்டு செல்லலாம். அன்பானவர்களே, மொத்தத்தில் சொல்வதாக இருந்தால் மரணமாவதற்கு முன்னால் நோய்வாய்ப்பட்டு நாம் மரணமாக போகிறோம் என்ற அடையாளங்கள் தெரிந்துவிட்டால் இந்த காரியங்களெல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டு மன நிம்மதியோடு சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு விரைவிடலாம். இத்தகைய மரணத்தை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு பிரியப்பட்டார்கள். அவர்கள் பிரியப்பட்டதை போன்று அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தையும் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில்தான், நோயில் சிரமப்பட்ட நிலையில்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். மரணத்தினுடைய மற்றொரு நிலை என்னவென்று சொன்னால், திடீரென்று மூத்தாகிறது. எந்த அறிகுறியும் தெரியாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் நன்றாக இருக்கிற பொழுது திடீரென்று மரணமாகுவது, திடீரென்று மரணம் வருவது. இப்படிப்பட்ட மரணத்தை விட்டும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஅப்பது மின் மௌத்தில் ஃபஜ்அதி, திடீரென்று வரக்கூடிய மரணத்தை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பை தேடக்கூடியவராக இருந்தார்கள். திடீர் மரணத்தை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த விமானம் புறப்பட்டு 5 நிமிஷத்துல எல்லோரும் மரணமாக வேண்டிய யாரும் எதிர்பார்த்திருப்பாங்களா? யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நல்ல முறையில் நாம் லண்டன் போய் சேருவோம் என்பதாக ஆசையோடு கனவுகளோடு ஏறி அமர்ந்திருப்பார்கள். புறப்பட்ட 5 நிமிடத்தில் திடீரென்று மரணம் அவர்களுக்கு வந்துவிட்டது. எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ கடமைகள் இருந்திருக்கலாம், அத்தனையும் அவர்களை விட்டு இல்லாமல் போய்விட்டதல்லவா? திடீர் மரணத்தை விட்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். திடீர் மரணம் என்பது நல்லவர்களுக்கும் வரும், கெட்டவர்களுக்கும் வரும். திடீர் மரணம் என்பது மூமின்களுக்கு வரும், மூமின் அல்லாதவர்களுக்கும் வரும். இந்த விமானத்தில் புறப்பட்ட 242 நபர்கள்ல சுமார் 24 நபர்களோ அல்லது 25 நபர்களோ ஈமான் கொண்ட நபர்களும் பயணம் பண்ணி போயிருக்கிறார்கள். அவர்களும் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். ஈமான் கொள்ளாத மக்களும் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய விடைகளை பெற்று இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார்கள். அதில் திடீர் மரணத்தை பற்றியும் ஒரு கேள்வி கேட்டாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அவங்களே அறிவிக்கிறாங்க, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் மௌத்தில் ஃபஜஅதி. திடீர் மரணத்தை பற்றி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேள்வி கேட்டேன். அப்ப ரசூலா பதில் சொன்னாங்க, ராஹத்துன் லில் முஃமினி வ அகதத்து அஸிஃபின் லில் ஃபாஜிரி. ஒரு இறை விசுவாசியை பொறுத்தளவிற்கு, ஈமான் கொண்ட முஃமினை பொறுத்தளவிற்கு அது அவருக்கு சுகமானதுதான். ஆனால் ஒரு பாவியை பொறுத்தளவிற்கு, குற்றவாளியை பொறுத்தளவிற்கு அது அவருக்கு கைசேதம் தான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை நம்ம இப்படி விளங்கணும். நாம எந்த பாவமும் செய்யல, எந்த குற்றமும் செய்யல, ஈமானோடு இருந்தோம், நிறைய நல்ல முறை செய்தோம், திடீர் மரணம் வந்து விட்டது, அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நாம் ராகத்தான் போயிடலாம். ஆனால் நம்மிடத்தில் ஈமான் இருந்தது, சாலிஹான அமல்கள் இல்லை, நிறைய பாவங்கள் குற்றங்கள் செய்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் திடீர் மரணம் என்பது கைசேதம் தானே. அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை, தௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அப்போ அவருக்கு அது என்னதான் கைசேதமான விஷயம்தான். அன்பானவர்களே, சில நிலைகளில் மரணமாகுவதை விட்டும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த நிலையில் மரணிப்பதை நாம் விரும்ப வேண்டும், எந்த நிலையில் மரணிப்பதை நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த துஆவை நான் அப்படியே ஓதி காண்பித்து தரத வைக்கிறேன். அற்புதமான துஆ. இந்த துஆவை நாம் அல்லாஹ்விடத்தில் அன்றாடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நபி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹரமி வ தரத்தி. இறைவா, முதுமை ஏற்பட்டு தள்ளாமையில் மரணிப்பதை விட்டு உன்னை பாதுகாவல் தேடுகிறேன். நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, நம்முடைய சுய தேவைகளை நாம நிறைவேற்றிக் கொள்கிறோம் என்பது வரை நமக்கு நிம்மதி ராகாது. முதுமை ஏற்பட்டு தள்ளாமை ஏற்பட்டு விட்டது, பலகீனம் ஏற்பட்டு விட்டது, நடக்கக்கூடிய முடியவில்லை, நடப்பதற்கு பிற நபருடைய துணை தேவைப்படுகிறது, ஆடை மாற்ற முடியவில்லை, ஆடை மாற்றுவதற்கு பிற நபருடைய தேவை ஏற்படுகிறது, கழிவறைக்கு சென்றால் சுத்தம் செய்ய முடியவில்லை, வேறொரு நபர் நமக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது நமக்கு சிரமம், மற்றவர்களுக்கு சிரமம். வயோதிகம் ஏற்பட்டு தள்ளாமை முதுமை பருவம் ஏற்பட்டு நாமளும் சிரமப்பட்டு இப்ப நபர்கள் சிரமப்படுத்தி மரணமாக இருக்கல, அது நல்ல மரணம் அல்ல. எனவேதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட மரணத்தை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடினார். அல்லாஹ் தஆலா ரசூலுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செஞ்சான். நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது 63 வயசுல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார். அல்லாஹ் நாடினால் அவர்களை 100 வயசு வாழ வைக்க முடியும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ஹயாத்தை கொடுத்திருப்பான். ஆனால் 63 வயசு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்க.
நபி சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம், என் சமுதாயத்துடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் மத்தியில் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மத்திய பருவத்தில் தான் அந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உலகத்துல எதுவரை நம்முடைய தேவையை நாம பூர்த்தி செய்யக்கூடிய நிலை இருக்கிறதோ அதுவரை உலகத்தில் வாழலாம், நமக்கு கஷ்டம் இல்லை. நம்முடைய தேவையை நம்மால் நிறைவேற்ற முடியாமல் பிற நபருடைய உதவி தேவைப்படக்கூடிய அந்த தள்ளாத முதுமை பருவம் இருக்குல்ல, அதை விட்டு நாம் என்ன சந்தாட்ட பாதுகாவல் தேடணும். அடுத்த ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, வல் ஹதமி, உயரமான இடத்திலிருந்து கீழே விழுவது, கட்டடம் இடிந்து விழுவது, அதன் மூலமாக மரணமாகுவது. வல் கம்மி, கவலையில் சிக்குண்டு மரணிப்பது. ஏராளமான கவலை இருக்கிறது உள்ளத்துல, பிள்ளைக்கு கரை சேர்க்கணுமே, கடனை நிறைவேற்றணுமே என்று ஏராளமான கவலை இருக்கிறது. இந்த கவலை இருப்பதுடனே மரணமாகுவது என்பதும் என்னதான் கஷ்டமான மரணம் தான். சில பேர் சொல்லுவாங்க, எல்லா கடமையும் முடிச்சுட்டேங்க, எனக்கு எந்த கடமையுமே இல்லை, மலை குடும்பத்தை எப்போதான் போயிட்டே இருப்பேன். ராகத்தான மரணம். குடும்பத்தில் எல்லா தேவையை பூர்த்தி பண்ணிட்டேன், கொடுக்க வேண்டிய கடன்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன், ஒன்றும் கிடையாது, எப்போ மூத்து வந்தாலும் போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது நல்ல மரணம். அது எனக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறது, இந்த கடமையெல்லாம் எப்படி நிறைவேற்றும் என்று தெரியவில்லை, திடீரென்று மரணம் வந்து விட்டால் என் பிள்ளை என்ன செய்வாங்க, என் மனைவி என்ன செய்வாங்க என்ற கவலை நிரம்பி இருக்கின்ற நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிவது என்பது அவரை பொறுத்தளவுக்கு என்னதான் கொஞ்சம் கஷ்டமான நிலைதான். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் ஹரிகை, வல் கரகை, நெருப்பில் எரிந்து மரணமாகுவது, அதிலிருந்து பாதுகாவல் தேடினாங்க. வல் கரகை, நீரில் மூழ்கி மரணமாகுவது, அதை விட்டு பாதுகாவல் தேடினாங்க. இப்ப இதெல்லாம் பாருங்களேன், நெருப்புல எரிஞ்சு மரணமானு சொன்னா சில நேரம் நம்முடைய உடல் உறுப்பெல்லாம் எரிஞ்சு நாசமா போயிடும். இப்பொழுது கூட இந்த விமான விபத்துல யாருடைய உடல் என்று தெரியாமல், அந்த உறவுகளை எப்படி ஒப்படைப்பது என்று தெரியாமல் அந்த அதிகாரிகள் எல்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள், எலும்புகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள், கிடைத்திருக்கின்ற அந்த உடல் உறுப்புகளை எடுத்து பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். யாருடைய உறுப்பு என்று தெரிந்தால் அவங்க குடும்ப உட்பட்ட கொடுத்த இறுதி கடமையை செய்ய சொல்லலாம். இது எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. என்னுடைய உறவினர் அந்த பிளைட்ல போனாங்க, விமானத்துல போனாங்க, ஆனா மீண்டும் அவர்களுடைய உடல் கூட கிடைக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. சில நேரங்கள்ல நீரில் மூழ்கி யாராவது மரணமாகி விடுகிறார்கள், மரணமானவருடைய அந்த உடல் கிடைப்பதில்லை, தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், கிடைப்பதில்லை. அப்படி கிடைத்தாலும் கூட பல நாட்களுக்கு பிறகு உடலெல்லாம் ஊதி வெடித்து அது கோர காட்சியான நிலையில் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. இதுவெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப மனவேலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹ் நீரில் மூழ்கி மரணமாகுவது, நெருப்பில் எரிந்து மரணமாகுவது, இதை விட்டு பாதுகாவல் தேடினான். நபி சொன்ன வார்த்தை, மரணமாகக்கூடிய நேரத்துல ஷைத்தான் பக்கத்துல உட்கார்ந்து நம்மை வழிகெடுப்பதை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடினான். காலமெல்லாம் நாம் ஈமான் கொண்ட நிலையில் இருந்திருப்போம், காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தம் நல்லவர் செய்தவர்களாக இருந்திருப்போம். கடைசி நேரத்தில் சக்கராத் காலத்தை ஷைத்தான் பக்கத்துல உட்கார்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய தொல்லையினால கஷ்டத்தினால நாம கொஞ்சம் வழிதவறி சென்று விட்டோம் என்று சொன்னால் ஈமான் இல்லாத நிலையில் இந்த உலகத்தை போகக்கூடிய துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப இந்த ஷைத்தானுடைய அந்த சேட்டையிலிருந்து மூத்துடைய நேரத்தில் நம்ம வெளியெடுப்பதிலிருந்து அல்லாஹ்விட நாம் பாதுகாவல் தேடணும். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்கிற பொழுது ஒரு மூமினுக்கு 2 நிலைதான் ஏற்பட வேண்டும். ஒன்று, அந்த போரில் அவர் வெற்றி பெற்று வெற்றி வீரராக திரும்ப வேண்டும், அல்லது அந்த போரில் அவர் அல்லாஹ்வுக்காக போர் செய்து தன் உயிரை அர்ப்பணம் செய்து ஷஹீதாக வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாம 3வது நிலை இருக்கிற, போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது புறமுது காட்டி ஓடுவது. இந்த புறமுது காட்டி ஓடுவதை பெரும்பாவம் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி புறமுது காட்டி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது யாராவது பின்னாவது குத்தி நம்மளை மூத்தாக்கிட்டான்னு சொன்னா அந்த மரணம் கெட்ட மரணம், அது என்ன இல்லை, நல்ல மரணம் அல்ல. அந்த மரணத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடினார். கடைசி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
பாம்பு, தேல் போன்ற விஷ ஜந்துக்கள் கடித்து அந்த விஷம் உடலில் ஏறி மரணமாகுவதை விட்டு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார். இந்த நிலைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு மரணம் வரலாம், ஆனால் அந்த மரணம் நமக்கு வரக்கூடாது. அந்த மரணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாவல் தேட வேண்டும். மலக்குல் மௌத் அல்லாஹ் தான் அனுப்புகிறான். நம்முடைய நேரத்தை அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான். எந்த நிலையில் மரணமாக வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். அன்பானவர்களே, நல்ல மரணம் எது தெரியுமா? சுகமான மரணம் எது தெரியுமா? ஒரு மூமினை பொறுத்தளவுக்கு ஈமான் கொண்ட நிலையில், சாலிஹான அமல்கள் செய்த நிலையில், குடும்பத்தார்கள் சுற்றத்தார்கள் சூழ்ந்திருக்கின்ற நிலையில், எல்லோரிடத்திலையும் விடைபெற்று விட்டு, எல்லோரிடத்திலையும் தன்னுடைய தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு, எல்லோரும் எனக்காக துஆ செய்யுங்க என்பதாக கோரிக்கை வைத்துவிட்டு, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் உடலை விட்டு ரூபு பிரியக்கூடிய அந்த நிலை இருக்கிறது அல்லவா, அது அற்புதமான நிலை. நான் பெருமிதத்தோடு சொல்லுவேன், என் தகப்பனாரோட ரூபம் பிடித்திருந்தது. நாங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற பொழுது, நாங்கள் எல்லாம் என்னுடைய தகப்பனாருக்கு சூழ்ந்திருக்கிற நிலையில் அல்லாஹ் தஆலா ரூஹை கைப்பற்றுவதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். காலமெல்லாம் அவர்கள் குர்ஆனுக்காக பாடுபட்டார்கள், ஏராளமான ஹாஃபிழ்களை உருவாக்கினார்கள். அன்பானவர்களே, குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கையில் மரணமாகுவது, தொழுது கொண்டிருக்கிற பொழுது மரணமாகுவது, தவாஃப் செய்து கொண்டிருக்கிற பொழுது மரணமாகுவது, ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்த நிலையில் மரணமாகுவது, இறைவனுக்கு பிடித்தமான இடத்தில் மரணமாகுவது, இறைவனுக்கு பிடித்தமான நல்லமல் செய்து கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிவது, இது நல்ல மரணம். இது நல்ல மரணம். என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தில் போகதான் போறோம். போறதுக்கு முன்னால அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். இறைவா, என் முடிவை அழகிய முடிவாக ஆக்குவாயா, என் முடிவை உனக்கு பொருத்தமான நிலையில் ஆக்குவாயாக. நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது யாருக்கும் அநீதம் செய்திராத நிலையில், யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டிய கடமை இல்லாத நிலையில், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்ட நிலையில், நல் அமல்கள் செய்த நிலையில், சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக உன்னை வந்தடையக்கூடிய நல்ல தௌஃபீகை எங்களுக்கு தருவாயாக என் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா திடீர் மரணங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அவர் பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலையில் இந்த உலகத்திற்கு பிரியக்கூடிய உயர்ந்த தௌஃபீகை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.